ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலாக இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நல்லா உடம்பு சரியாகி வந்த நம்ம அருணாச்சல ஐயா ஹரிதாவோட விஷத்தன்மையெல்லாம் தெரிஞ்சு ஹரிதாவை அடி வெதுப்பி எடுத்துட்டாரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் நம்ம ஹரிதாவா அருணாச்சலம் எதுக்காக அடிச்சிருப்பாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிதா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அருணாச்சல ஐயா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம நந்தினி வந்து அருணாச்சல ஐயாவுக்கு வந்து உடம்பு சரியாகணும், அதனால வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு முட்டி பிரதேசம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹரிதாவும் மாதவியும் 2 பேரும் சேர்ந்து அவங்க முட்டி பிரதேசம் பண்ணுறதை தடுக்கிறதுக்காகவே உப்பு மிளகா பொடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம நந்தினியை ரொம்பவே வந்து காயப்படுத்திடுவாங்க. ஆனால் இது தெரிஞ்சு நம்ம நந்தினி தெரிஞ்சாலும் எதுவுமே பேசாமல், ஏன்னா நந்தினியோட குணம் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் சீரியல் பார்க்குறதுனால. நந்தினியோட குணம், நந்தினி மாதிரி எந்த பொண்ணுமே வந்து பொறுமையாகவும் இருக்க முடியாது, விட்டு கொடுத்தும் போக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சீரியல் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே தாங்க, நந்தினினால பொறுமையாக இருந்தனால அந்த மாதவியும் ஹரிதாவும் தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நந்தினி மட்டும் எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டால் மாதவிக்கும் ஹரிதாவுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு நந்தினியோட விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருப்பாங்க. ஆனால் நந்தினி வந்து அந்த விஷயத்தை மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நந்தினி மேலே நமக்கு ரொம்ப கோவமாகவே இருந்தாலும், சரி இதுவும் ஒரு நல்ல பண்பு தானே, நந்தினி வந்து விட்டு கொடுத்து போகிறது, அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, இது எல்லாமே ஒரு நல்ல பண்பு தானே, இப்படி எந்த பொண்ணையாக இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்மளும் அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிற நிலமையில இருக்கோம். இப்போ வந்து நந்தினியை வந்து இப்படியெல்லாம் பாடுபடுத்தினாலும் நந்தினி வந்து அவங்கள திரும்ப கூட கஷ்டப்படுத்தவே கிடையாது. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரியும். ஆனால் சூர்யாவுக்கு இதில் இந்த 2 கல்பிரிட் வந்து இந்த 2 கல்பிரிட் வந்து மாதவியும் ஹரிதாவும் தான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் சூர்யாவுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனால் நந்தினியோட அக்காவுக்கு இந்த விஷயத்தை பற்றி நல்லாவே தெரியும். நந்தினியோட அக்கா சூர்யா கிட்ட சொல்ல போகும்போது நந்தினி வந்து வேண்டாக்கா, என் மேலே ஆணையா நீங்கள் எதுவும் இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நந்தினியோட அக்காவை வந்து நந்தினி வந்து தடுத்துருவாங்க. ஆனால் நந்தினியோட அக்கா மட்டும் ஹாஸ்பிட்டலில் வச்சே இதுக்கான காரணம், நந்தினியை இப்படி கஷ்டப்படுத்தினதுக்கான காரணம் வந்து மாதவியும் ஹரிதாவும் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஹரிதாவையும் மாதவியும் நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டலில் வச்சு சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் நல்ல வேளை நந்தினியோட அக்கா வந்து சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆல்ரெடி அருணாச்சல ஐயா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இதுலேயும் இப்படி சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் கேட்டால் அருணாச்சல ஐயாவுக்கு என்ன ஆகும்? அதுக்கு மேலே பிபி ஆகி உசுருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனாலே வந்து இந்த சீரியலில் அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலே யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சூர்யாவோட ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பெசிஃபிக்காக. உங்களுக்கும் சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நம்ம மாதவிக்கும் ஹரிதாக்கும் இப்படி வந்து நல்ல வேளை எந்த விஷயமே வந்து நடக்காமல் இருந்துச்சு. அதனால வந்து ஹரிதாவும் மாதவி வந்து தப்பிச்சாங்க. ஆனால் எத்தனை நாள் தப்பிக்க முடியும்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொன்ன கதையா, கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளாக வந்து மாதவினாலையும் ஹரிதானாலையும் தப்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு பட்சத்தில் இவ்வளோ நாள் சூர்யா தான் வந்து ஹரிதாவை பெரட்டி போட்டு அடித்தார். ஆனால் இப்போ அருணாச்சலையாவோட என்ட்ரி ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே. அப்போ அருணாச்சலையா தானே இதெல்லாம் போட்டு பெரட்டி போட்டு அடிக்கணும் நம்ம ஹரிதாவை. ஓட ஓட விட்டு அடிக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் என்ன பண்ண, அந்த விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குதே. ஆனால் ஒரு எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்து ஹரிதாவை வந்து ஓட ஓட போட்டு அடிக்காத குறையா வந்து கம்பை வச்சு அடிப்பார். அந்த எபிசோட் பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படியே ஜில்லுன்னு இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஹரிதா அடி வாங்க மாட்டாளா சூர்யா கிட்ட அப்படின்னு நினைக்கும்போது வந்து சூர்யா வந்து கண்டமணிக்கு ஹரிதா போட்டு அடிப்பார். ஏன்னா ஹரிதாக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால், வாதியார் ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து தாய் தகப்பனுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆசிரியரே வந்து கை நீட்டி அடிச்சிட்டாங்கல்ல, ஸோ அதுக்காக தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஆசிரியரே கை நீட்டி அடித்தா உனக்கெலாம் வந்து மரியாதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து ஹரிதா போட்டு பெரட்டி பெரட்டி அடிச்சிருப்பாரு. ஏன் நந்தினியை ஹரிதா இப்படி அடிச்சிருந்தா கூட சூர்யா இப்படி அடிச்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியரை அடித்தனால சூர்யா ஹரிதாவை பெரட்டி போட்டு அடித்தது நம்ம எல்லாருக்குமே ஷார்ப்பாக வந்து நினைவில் இருக்கும். ஏன்னா அதை மறக்க முடியாத சம்பவம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு வாட்டி ஹரிதா அப்படி அடி வாங்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து தப்பு பண்ணுற எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும். தப்பு பண்ணுற எல்லாருமே தண்டனை வாங்கும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரும்.
ஸோ அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. அப்போ நம்ம ஹரிதா வந்து இந்த தப்ப வந்து பண்ணிட்டாங்க. ஹரிதாவும் மாதவி வந்து நம்ம நந்தினிய வந்து கெடுக்கிறதுக்காகவே இவ்ளோ பாடுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சூர்யாவுக்கு வந்து தெரியாது. இவங்க 2 பேர் தான் படுத்துறாங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு வழியா இந்த விஷயம் வந்து அருணாச்சலத்துக்கு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல அன்னைக்கு எப்படி வந்து வாத்தியார வந்து ஹரிதா வந்து அடிச்சுட்டு ஆக்டிங் பண்ணி காமிச்சாங்களோ, அதே மாதிரி வந்து ஹரிதா வந்து இந்த வாட்டி ஆக்டிங் பண்ணி காமிக்கல. மாதவி கிட்ட வந்து ரூம்ல வச்சு பேசிட்டு இருக்காங்க. மாதவி வந்து சொல்றாங்க ஹரிதா கிட்ட, "நல்ல வேளை ஹரிதா, இந்த உண்மைய வந்து நந்தினியோட அக்கா இருக்காளே, அவ வந்து சொல்லல. அவ மட்டும் சொல்லியிருந்தான்னா, அங்க என்ன ஆயிருக்கும்? சூர்யா ஹாஸ்பிட்டல்லயே வச்சு நம்மள அடி அடின்னு போட்டு அடி வெதுப்பி எடுத்திருப்பான். ஏன்னா, அவன் சும்மாவே வந்து கோவக்காரன். அவன் கிட்டலாம் நாங்க எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். உன்னையவே அன்னைக்கு எப்படி அடிச்சான் நீ அந்த ஆசிரியர் அடிச்சப்போ?" அப்படி சொல்லிட்டு நம்ம மாதவி வந்து ஹரிதா கிட்ட சொல்ல, நம்ம ஹரிதா சொல்றாங்க, "ஓ! அவன் அடிப்பானா? அவனுக்கு அவ்வளோ திமிரா? அன்னைக்கு வந்து என்ன அடிச்சுட்டான். ஆனா நான் அதுக்கே வந்து அவன சும்மா விட மாட்டேன். அவன அதுக்கே பழி வாங்கணும்னு நான் மனசுல நெனச்சுட்டு தான் இருக்கேன். இதுலயும் அவன் திரும்ப என்ன அடிப்பானோ, அவன் அடிக்கிற வரைக்கும் என் கைய நான் பூவா பறிச்சுட்டு இருக்கோம். அவனாலலாம் என்னலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் பெரிய ஆளோ, அவன் பெரிய இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து மாதவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் நம்ம அருணாச்சல ஐயா வந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறதுக்காக அந்த ரூம வந்து கிராஸ் ஆயிருப்பாங்க. கிராஸ் ஆனப்போ, "என்ன இந்த 2 பிள்ளைங்களும் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கே" அப்படி சொல்லிட்டு அவர் எதார்த்தமா அந்த ரூம்ல நின்னுட்டு கேட்கும்போது தான் தெரியும். இது 2க்கான காரணம் வந்து நான் இந்த 2 பேர் தான். இந்த மொளகா பொடி, உப்புக்கான காரணம் அந்த 2க்கான காரணமே இந்த 2 கழுதைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறமா அருணாச்சலம் வந்து உள்ள வந்தோனயே ஹரிதாக்கும், மாதவிக்கும் செம்ம ஷாக்கு. 2 பேரும் ஷாக்ல அருணாச்சலத்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. மாதவி வந்து அப்பா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஹரிதா வந்து அங்கிள் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட அருணாச்சலம் வந்து உள்ள வாராங்க. அவங்களுக்கே பெரிய ஷாக்கா இருந்துச்சு. இவங்க 2 பேர் தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ. ஷாக் ஆயிட்டு, "இப்ப நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க?" அப்படி சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து கேட்குறாங்க. அதோட மாதவி வந்து மழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. "இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நாங்க கோயிலுக்கு போய் நானும் ஹரிதாவும் தானே அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். ஹரிதாக்கு உங்க மேல ரொம்ப பாசம். அதனால தான் நாங்க 2 பேரும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு பேச போயி, நம்ம அருணாச்சலம் கேட்குறாங்க, "ஓ! அப்ப அதுதான் பேசிட்டு இருந்தீங்களா? எனக்கு ஏதோ உப்பு, மொளகாப்பொடி இதெல்லாம் வந்து காதுல கேட்டுச்சே. ஏதோ ஒரு 2 விஷயம் கேட்டுச்சு. அது எதுவும் தப்பு இல்லையேம்மா எனக்கு கேட்டது." அப்படி சொல்லிட்டு சொல்ல, நம்ம மாதவிக்கு கொழுந்தே போயிருச்சு. அதோட, "இல்லப்பா, அப்படிலாம் இல்லப்பா. உப்பு, மொளகாப்பொடி அது நந்தினிக்கு யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்கல்ல. அத பத்தி பேசிட்டு இருந்தோம். யார் பண்ணா, எவரு பண்ணான்னு தெரியலையே. அப்படி பண்ணவன் மட்டும் கையில கெடைச்சா அவன வந்து அடிச்சே கொன்றணும்ப்பா." அப்படிங்கிற மாரி மாதவி தவளை தன் வாயாலே கெடுன்னு சொல்ற மாதிரி கெட்டுக்கிற மாதிரி பேசிட்டாங்க. உடனே அருணாச்சலம் வந்து, "இப்ப நீ என்னம்மா சொன்ன?" அப்படின்னாங்க. "இல்லப்பா, அப்படி அப்படி யாராச்சும் பண்ணா அவங்க எவ்வளோ மனசாட்சி இல்லாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ப்பா" அப்படின்னு. "அப்போ நான் பெத்த பொண்ணு தான் மனசாட்சி இல்லாதவளாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் கேட்க, மாதவிக்கு வந்து பொல பொலன்னு கண்ணீர் வராத குறையா கண்ணீர் வர, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டடா!